பள்ளிக்கூடத்துல படிக்கிற என் பிள்ளை மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா 10 மரம் நட்டை கட்டி காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வுல 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்ந்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அந்த சான்றிதழை வச்சுக்கணும். எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை. 1000 மரக்கன்றுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம். கண் தானம் பண்ணினான், ரத்த தானம் பண்ணினான், உறுப்பு தானம் பண்ணினான், உடல் தானம் பண்ணினால் அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும். சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது. ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம் 6 மாசம் உள்ள இருக்கும். படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன். என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும். 2 வயசா 2, 3 வயசா 3, 4 வயதா 4 மரம் நட்டுக்கிட்டே வரணும். அதுல பள்ளிக்கூடத்துல படிக்கிற என் பிள்ளை மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா 10 மரம் நட்டை கட்டி காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வுல 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்ந்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அந்த சான்றிதழை வச்சுக்கணும். எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை. 1000 மரக்கன்றுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம். புரியுது நினைக்கிறேன். கண் தானம் பண்ணினான், ரத்த தானம் பண்ணினான், உறுப்பு தானம் பண்ணினான், உடல் தானம் பண்ணினால் அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும். இப்ப மரக்கன்று நட்டுவான், எல்லாரும் நட்டுவான். நட்டு அதுபோக மக்கள் நடும்போது மக்களுக்கு 100 மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை, பாராட்டு தொகை, 500 மரம் என்றால் அதற்கு, 1000 மரம் என்றால் அதற்கு. சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது. ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம் 6 மாசம் உள்ள இருக்கணும். எந்த சேதமும் நீ செய்யக்கூடாது. அடர்ந்து இருக்கிற இந்த வனத்திற்குள்ளே ஒரு மரத்தை வெட்டினால் பக்கத்தில் இருக்கிற மதம் பயப்படும். அடுத்த ஆண்டு அது பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடும்.